ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் மணிம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சுனவே யத் கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா. மன்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த பெரிய திருமொழியினுடைய முதல் பத்தில் 3வது திருமொழியில் 9வது பாசுரம். இதுலேயும் 1000 நாமம் தான் சொல்கிறார், சகஸ்நாமத்தை தான் சொல்லிட்டு வர்றார். புலன்கள் நெய்ய மெய்யில் முத்து போந்திருந்து உள்ளமெழ்கி கலங்க ஐக்கள் போத உந்தி கண்ட பிதற்றாமன் அலங்கலாய தந்துழாய் கொண்டு 1000 நாமம் சொல்லி வலங்கொள் தொண்டர் பாடி ஆடும் வதறி வணங்குதுமே அப்படின்ற இந்த பாசுரம் 9வது பாசுரம். புலன் இத்தியாதி சரீரத்தில் இந்திரியங்களானவை சன்னிவேசமும் கிடக்கச் செய்தே தந்தாமுடைய விஷயங்களை பரிகிரகிக்கும் மாட்டாதே சிதிலமாம்படி மூத்துங்கிறதுனாலே மூப்பு வந்துடுத்து. வயசான காலம், உயிர் போகிற சமயம். சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள்லாம் இத்தனை நாளாக அதை கொண்டா விஷயத்தை, எந்த விஷயத்தை கொண்டா அப்படின்னு பாயும். உலக விஷயத்தில் ஈடுபடுறதுல பாயும். ஆனால் உலக விஷயங்கள் இருக்கு, இப்போ பாய முடியல. அதால் ஏன்னா ஆச்சு உயிர் போகிற சமயம் வந்துடுது. இந்திரியங்கள்லாம் எல்லாம் அடங்கி போயிடுது, சிதிலமாக போயிடுது, எல்லாம் ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லை அப்படின்னு ஆயிடுது. போந்திருந்து அல்லாதாரோபாதி காண்பன காணவும் கேட்பன கேட்கவும் பெறாமையாலே. மற்றவாள்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்குறா, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்குறா. ஆனால் தன்னால் பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியல. கடலாம் பஞ்சு பூத்து போச்சு, எதுவுமே தெரில. காதும் கேட்க மாட்டேங்கிறது. இப்போ எல்லா இந்திரியங்களும் அடப்பட்டு போயிடுது. ஆள் நடையாடாதே விடந்தேடி போந்திருந்து யாரும் ஆள் இல்லாத இடத்துக்கு தான் போயிட்டது மாதிரி அப்படியே தனிமையில் கிடக்கான். உள்ள மெழுகி ஐயோ நம்ம படாத பாடுபட்டு படுறோமே அப்படின்னு ஹிருதயமானது ஈடுபட்டு படாத பாடுபடுறோமேன்னு உள்ளம் வருத்தப்படுறது. கலங்கைத்தாது தோஷத்திரயம் தலையெடுத்தவாறே ஸ்லேஷ்மமானது போரத்தள்ளுமாயிற்று. தோஷத்திரயம் கபம் வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம், இந்த 4 இருக்கு இல்லையா? அதில் தோஷத்திரயங்கள் அப்படிங்கிறது கபவாத பித்தங்கள். இது 3ம் தலையெடுக்க எல்லாம் கிளம்பிடுது, 4ம் கிளம்பிடுது. அதில் 4ல் 3க்கு மேற்கரை சென்று கபம், இந்த கோழை இருக்கு பாரு ஸ்லேஷ்மன்றது, அந்த கோழை அப்படியே இங்கே வந்து கண்டத்தை போட்டு அடைக்கிறது. கண்ட பிதற்றாமன் அப்படிங்கிச்ச பின்னை பிரதிபந்தங்களை பிதற்றுவதற்கு முன்னே. அதுக்கப்புறம் என்னடா கோழை வந்துட்டா இந்த சமயத்தில் அவன் என்னன்னா ஏதோ பிதற்றான், வாய்க்கு வந்ததெல்லாம் பெனாத்தின் இருக்கான், பெதற்றின் இருக்கான் அப்படிங்கிறார். அலங்கலாய அங்குத்தைக்கு சாத்தியருள்கை கீடான மாலையான். இப்படி இருக்கிற காலம் வரத்துக்கு முன்னாடி பத்ரிகாசிரமம் போயிடுங்கிறார். அந்த பத்ரிகாசிரமம் எப்படி இருக்கிறான்னா பகவானுக்கு உகந்ததான திருத்துழாய், அதாவது துளசி, அந்த மாலையெல்லாம் நல்லா நெருக்கமாக கட்டி பெருமாளுக்கு சாத்தணும். நாராயணனுக்கு அப்படி கட்டி கொடையில வச்சுண்டு பாகவதாலாம் மாலையான திருத்துழாய் கொண்டு 1000 நாமம் சொல்லி 1000 பகவானுடைய நாமங்களையும் சொல்லிண்டே எடுத்துன்னு வரலாம் பகவானுக்கு சாத்தணும்னு. கண்ட பிதற்றாமே அவ்வழியே இந்திரியத்துக்கு அடைத்த திருநாமம் சொல்லி கண்டம் போட்டு அடைச்சி கண்டதையும் உளறிட்டு இருப்பான் இல்லையா? அது மாதிரி இல்லாத இந்த வாக்குங்கிற இந்திரியத்துக்கு ஒரு பிரயோஜனம் பகவானுடைய நாமத்தை சொல்றதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாமமே பரம பிரயோஜனம், சொல்றதே பரம பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு வராலாம். யாரு? பாகவதெல்லாம். நாவாயிலுண்டே நமோ நாரணாவென்று ஓவாது உரைக்கும் உரையுண்டே அப்படின்னு பாடுறார் இல்லையா திருமதி சிப்பிரான்? அது மாதிரி வாக்கு கொடுத்த பிரயோஜனமே நாராயணான்னு சொல்றதுக்கு தானே. அந்த நாராயண நாமம் சொல்லிண்டே வலங்கொழித்தாது அனுகூல விருத்திகளை பண்ணான் என்றுள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பகவானுக்கு நித்தியமாக கைங்கரியம் பண்ணக்கூடிய இந்த ஸ்ரீ வைஷ்ணவாலாம் அந்த துளசி மாலையும் எடுத்துட்டு பகவானுக்கு சாத்துகைக்கு ஈடான மாலைகளையும் ஏந்தி அவள் கோஷ்டியாக வரா, மாலைகளெல்லாம் தொடுத்து எடுத்துன்னு வரா. அதோடு இல்லாத வாக்குக்கு பிரயோஜனம் நாமம் சொல்லிகிட்டே வரா. அந்த நாமம் 1000 நாமங்களாக சொல்லிட்டு வரா. சொல்லிட்டு அதோடு இல்லாத ஒவ்வொரு நாமத்தை சொல்லிட்டு கூத்தாடுறாளாம். வெறுமனே நாமம் சொன்னால் போராதுங்கிறார் ஆழ்வாரிங்க. பின் என்னடானா பெரியவாச்சன்மொழியும் சொல்கிறார், திருநாமங்களையும் சொல்லி பாடுவது ஆடுவதாக நிற்பார்கள். இவா கோவிலுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரில் கோவில் இருக்குது. இவா வீட்டிலேருந்து
இப்போ கோஷ்டியாக கிளம்பிட்டு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே 4 மணி நேரம் ஆகிடலாம். ஏன்னா ஒரு நாமம் சொல்லிட்டு அந்த ஒரு நாமத்தையே திருப்பி திருப்பி சொல்லி குதிச்சு ஆடி பாடுறான். அப்புறம் அது முடிஞ்சிட்டுனா வாங்க வாங்க போகலாம் நேரம் ஆடுது அப்படின்னு சொல்கிறார் ஒரு பாகவதர். சரி கிளம்புறா. கொஞ்சம் தூரம் போச்சே திருப்பி தன்னறியாத அந்த ஒரே நாமத்தில் லயிச்சு போய் திருப்பி அங்கே கூத்தாடுறா. இப்படி பாடுவதும் ஆடுவதுமாக பூக்கள் எடுத்துகிட்டு போய் கடைசியில் சமர்ப்பிக்கிறா பெருமாட்ட. அப்படி பாடுவது ஆடுவதாக நிற்பர்கள். அப்படி பாகவதாலாம் போராளே பத்ரிகாசம். ஐயோ, அப்போ என்ன, நான் பாடிண்டு ஆடிண்டும் பஜனை பண்ணிட்டு இருக்கிறது தான் அவளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு லட்சணம். ஒரு நாமத்தை சொல்லாத 1000 நாமங்களையும் சொல்றா. விஸ்வாய நமஹ விஸ்வாய நமஹ விஸ்வாய நமஹ விஸ்வாய நமஹன்னு இப்படியே பாடிண்டே போக போல இருக்கு. ஒரு நாமத்தை எடுத்து குதியான்னு குதிப்பா. அதுக்கேற்ற மாதிரி தாளம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கால் தன்னால் ஆட்டம் கொடுக்கறது, உடம்பு ஆடுறது, ஆடி ஆடி அகம் கரைந்துன்றது மாதிரி ஆடுறது. இப்படி இருக்கக்கூடிய பாகவதாள் கோஷ்டி ஸ்ரீ வைஷ்ணவாள் கோஷ்டியில் அத்திரளிலே புக்கு அவர்களிலே ஒருவராய் ஆசைப்போம். அவளில் நம்மளும் ஒருத்தராக இருந்து அந்த பெருமாளை போய் ஆசைக்கலாம். வா நெஞ்சே போகலாமா, பத்ரிகாசிரமம் போகலாம். அந்த கோஷ்டியோட சேர்ந்தோமானா அவளில் ஒருத்தராக நம்மளும் போனோமானா முதல்ல போகிற பெரிய ஒரு ஆச்சாரியர் போவார், பின்னாடியே ஸ்ரீ வைஷ்ணவாளம் போவா. அவருக்கு பண்ணுற கடாட்சம் போகிற நம்ம மேலே வந்து விழும். அப்போ பகவானுடைய பரிபூர்ண கடாட்சம் அதெல்லாம் இருக்கட்டும். கடாட்சம் கிடைக்கிறதோ கடாட்சம் கிடைக்கலையோ, பாகவதா கோஷ்டியில் சேர்ந்து நம்ம பாடுறதும் ஆடுறதுமே பரமானந்தமாக இருக்குது. கடாட்சத்தினால என்ன கிடைக்க போகிறது? ஆனந்தம் கிடைக்க போகுது. அந்த ஆனந்தம் இதிலே கிடைச்சிடுறதே. அதனால கோஷ்டியில் சேர்ந்தாலே போருமே. அதில் நின் கோவிலில் வாழும் வைட்டணவன் என்னும் வன்மை கண்டாயனோ சாது கோட்டியுள் கொல்லப்படுவரேன்லாம் ஆழ்வார் பாருங்கள். இந்த சாது கோஷ்டியில் வைஷ்ணவா கோஷ்டியில் நம்மளும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக உள்ள பூந்தா போருமே. அப்படி போய் பெருமாள் ஆசிரியிக்கலாமே. ஆடுறதும் பாடுறதும் அவளோட சேர்ந்தால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் தெரியுமோ அப்படின்னு தன் மனசை பார்த்து தட்டி கொடுத்து வா போகலாம் அப்படி உற்சாகப்படுத்திக்கணும் தன் மனசை தானே. அப்போ இதை யாரோ ஒருத்தர் நம்மளை உற்சாகப்படுத்துவா அப்புறமா பக்தி கிளம்புன்றதுலாம் இல்லை. நமக்கு நாமே உற்சாகப்படுத்திக்க வேண்டியதான் கோதுகள் நம்முடைய பாவான்றது போல. நம்ம குதூகலத்தை நம்மளே தான் வளர்த்துக்கணும். பகவான் நாமம் பாகவதாளோட சேர்ந்து அதோடைய அர்த்தங்களையும் கேட்டு ஆனந்தமாக பகவத் குணானுபவத்தில் மூழ்கி ஆடுவதும் பாடுவதுமா அப்படிதான் இருப்பா ஸ்ரீ வைஷ்ணவான் தான். ஸ்ரீ வைஷ்ணவனா பஜனையே பண்ணக்கூடாது, ஆடவும் கூடாது, பாடவும் கூடாது, அசையக்கூட கூடாது. அப்படியே கட்ட மாதிரி உட்காடுறதுக்கு. மற்ற இடத்துல தான் எல்லா கையும் காலம் அசைகிறது, வாய் அசைகிறது, கண் அசைகிறது, மூக்கு கூட அசைகிறது, காதும் கூட அசைகிறது, உடம்பு பூரா அசைகிறது, மனசு அசைகிறது, எண்ணங்கள் அசைகிறது, புத்தி அசைகிறது, எல்லாம் அசைகிறது மற்ற இடத்துல. ஆனால் பஜனை பண்ணுற பாகவதால பார்த்தா எல்லாம் மரக்கட்ட மாதிரி உட்காருமான்னு. அப்போ அதுக்கு பேரா ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். ஸ்ரீ வைஷ்ணவன்னா ஆடுவன் பாடுவன் நாமங்களை சொல்லிட்டு அந்த நாமத்தினுடையதான குணானுபவத்தில் அவனுடைய குணங்களை அர்த்தங்களை தெரிஞ்சு அனுபவித்து அதனாலேயே ஆட்டம் காணும் உடம்பு. இப்படியா நம்ம பெருமாள் அப்படிங்கச்சவே அந்த நாமத்தை சொல்லி குதிக்கணும் போல இருக்கும் அந்த அர்த்தத்தை கேட்ட உடனே. அப்படிப்பட்டதான ஆடுற பாடுற கோஷ்டியோடு நம்ம சேர்ந்து பத்ரிகாசிரமத்துக்கு போவோம், அங்கே பெருமாளை போய் சேவிப்போம் அப்படின்னு தன் மனசை பார்த்து சொல்கிறார். ஆக ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் ஆடுவதும் பாடுவதுமா இருக்கிறதும் பகவானுடைய குணானுபவங்கள் பண்ணுறதும் இப்படிதான் பொழுதுபோக்குன்றதை திருமங்கேழ்வார் காட்டுறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மதாச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.